ஏஐ பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பைசா கூட செலவு பண்ணாம ஃப்ரீயா கிடைக்கிற டூல்ஸ வச்சு நிஜமாவே பணம் சம்பாதிக்க முடியுமா? அதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்களும் ஏஐ மூலமா எப்படி ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல இருக்கும் இல்லையா? டூல்ஸ் எல்லாம் ஃப்ரீ. அப்ப எப்படி அதிலிருந்து இருந்து வருமானம் வரும்? இதெல்லாம் சும்மா ஒரு ஹைப்பா இல்ல நிஜமாவே இது சாத்தியமா? வாங்க இதுக்கான பதில நாமளே கண்டுபிடிக்கலாம். இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. பாருங்க, ஏஐ டூல்ஸ் ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு தேவையான ஒரு சர்வீஸை உருவாக்குறீங்களே, அந்த திறமை தான் ரொம்பவே காஸ்ட்லி. அந்த ஸ்கில்லுக்கு தான் இப்ப மார்க்கெட்ல பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். அது என்னன்னா கிரியேட்டிவ் அண்ட் கண்டென்ட் சர்வீசஸ். நீங்க ஏஐ உலகத்துக்குள்ள நுழையணும்னா இதுதான் ரொம்பவே ஈஸியான வழி. உங்க கற்பனை திறனை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மூணு பவர்ஃபுல் ஃப்ரீ டூல்ஸ் போதும். முதல்ல ஃப்ரீ பிக். இதை வச்சு சூப்பரான இமேஜஸ் உருவாக்கலாம். ரெண்டாவது குவில் பாட். பெரிய பெரிய ஆர்டிகல்ஸை கூட நொடியில சுருக்கிடலாம். மூணாவது பேப்பர் பால். உங்க ரிசர்ச் வேலைக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் அசிஸ்டன்ட். இந்த மூணை வச்சே நீங்க உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தைரியமா எடுத்து வைக்கலாம். ஓகே, இந்த டூல்ஸை எப்படி காசா மாத்துறது? இங்க பாருங்க, ஒரு ஏஐ லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். இல்ல ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை சும்மா சுருக்கி கொடுத்தாலே 5,000 ரூபா வரைக்கும் வாங்க முடியும். இங்க தான் கேம் இருக்கு. டூலோட பவரை கஸ்டமருக்கு தேவையான ஒரு சர்வீஸா மாத்துறது. கிரியேட்டிவ் ஜாப்ஸ் எல்லாம் சூப்பர் தான். ஆனா நாம இதோட நிறுத்த போறதில்ல. அடுத்த லெவலுக்கு போகணும். அதாவது ஒரு தடவை மட்டும் செஞ்சு முடிக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தர்ற ஒரு சிஸ்டத்துக்கு மாறணும். அதுதாங்க பிசினஸ் ஆட்டோமேஷன். $23,000, அதாவது கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய். அப்பா, இது ஏதோ கற்பனை கணக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பிகினர் ஜஸ்ட் 4 சிம்பிள் ஏஐ ஏஜென்ட்ஸை உருவாக்கி சம்பாதிச்ச நிஜமான பணம். இதுதான் ஆட்டோமேஷன் சர்வீசஸோட உண்மையான பவர். இங்க இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. கிரியேட்டிவ் வேலைகள்ங்கிறது ஒரு ஒன் டைம் ப்ராஜெக்ட் மாதிரி. செஞ்சீங்க, காசு வாங்குனீங்க, முடிஞ்சது. ஆனா ஆட்டோமேஷன் அது நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஒரு தடவை ஒரு சொல்யூஷனை உருவாக்கிட்டீங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்காக மாசம் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு ஸ்டேபிளான இன்கம்கான வழி. ஒரு சாட்பாட் உருவாக்குறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா இல்ல. இதோ பாருங்க, ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ஃபார்முலா. 1, கோடிங்கே தெரியாம யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை எடுங்க. 2, அந்த பிசினஸோட டீடைல்ஸை அதுல போடுங்க. 3, ஒரு ஃப்ரீ டெமோ காட்டுங்க. 4, மாசம் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுங்க. அவ்வளவுதான். இதை உடனே நீங்க செயல்படுத்தி பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்கில்ஸ் பத்தியெல்லாம் பேசிட்டோம். ஆனா இதை எப்படி ஒரு நிஜமான பிசினஸா மாத்துறது, கஸ்டமர்ஸ் எங்க போய் தேடுறது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் உங்களுக்கான ப்ராஃபிட் ரோட் மேப். உங்க முதல் கஸ்டமர்ஸை பிடிக்க 2 மெயின் வழிகள் இருக்கு. 1, ஃபைவர், அப்வொர்க் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆனா நான் ஒரு ப்ரோ டிப்ஸ் சொல்றேன். டைரக்டா உங்க ஏரியால இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், கிளினிக்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. அங்கதான் நிஜமான தேவை ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவங்கள அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸி. இதோ உங்களுக்கான 30 நாள் குவிக் ஸ்டார்ட் பிளான். வாரம், அதாவது 1லிருந்து 7ஆம் நாள் வரைக்கும் இந்த ஃப்ரீ டூல்ஸை கத்துக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்க. அடுத்த வாரம் 8லிருந்து 14ஆம் நாள் வரைக்கும் ஆன்லைன்ல உங்க ப்ரொஃபைலை செட் பண்ணுங்க. கடைசி 2 வாரம் 15லிருந்து 30ஆம் நாள் வரைக்கும் முழு மூச்சா இறங்கி கஸ்டமர்ஸை தேட ஆரம்பிங்க. இந்த பிளான் உங்களுக்கு ஒரு செம ஸ்டார்ட்டை கொடுக்கும். உங்க சர்வீஸ்க்கு எப்படி விலை வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வாங்கலாம். இல்லன்னா உங்க சர்வீஸ்னால கஸ்டமருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் கேட்கலாம். இதை வேல்யூ பேஸ்ட் பிரைசிங்னு சொல்லுவாங்க. சரியான பிரைசிங் மாடலை தேர்ந்தெடுத்தா உங்க வருமானம் எங்கேயோ போயிடும். சரி, உங்க வருமான வளர்ச்சி எப்படி இருக்கும்? இதோ ஒரு ரியலிஸ்டிக்கான ப்ரொஜெக்ஷன். நீங்க ஆரம்பிச்ச முதல் 2 மாசத்துல மாசம் 10,000லிருந்து 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரு 3 மாசத்திலிருந்து 6 மாசத்துக்குள்ள அது 30,000லிருந்து 75,000 மாறும். 6 மாசத்துக்கு மேல போயிட்டா 75,000க்கும் அதிகமா சம்பாதிக்க முடியும். பாருங்க, இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, ஆனா நிச்சயமா படிப்படியா வரக்கூடிய ஒரு வளர்ச்சி. இதுல நம்ம நேரத்தை முதலீடு பண்றதுனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? இந்த ஒரு டேட்டா போதும் அதுக்கு பதில் சொல்ல. இதை கத்துக்கிட்டவங்க ஆவரேஜா 6 மாசத்துக்குள்ள அவங்க போட்ட முதலீட்டை விட 500% அதிகமா ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 500%. இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். அப்போ இப்போ உங்க கையில ஒரு கிளியரான ரோட் மேப் இருக்கு. டூல்ஸும் ஃப்ரீயா கிடைக்குது. அப்போ உங்களை ஜெயிக்க விடாம தடுக்கிற புது தடை எது? அது டெக்னாலஜி கிடையாது. அது ஆரம்பிக்கணுங்கிறவங்க தயக்கமா இருக்கலாம், இல்ல கத்துக்கணுங்கிறவங்க ஆர்வம் தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதும் விடுறதும் முழுக்க உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க?